Welcome to Weekend Mati. Hello. இதுதான் நைசோருவாங்க. நைசோரு அத்த இங்கிலீஷ்ல கீ ரைஸ்னு சொல்லுவாங்க. அவங்கிட்ட யாரும் பேச்சுவார்த்தை குத்துக்காதீங்க. பேசிட்டான் தெகுட்டுற அளவுக்கு தேங்காய் பிஸ்கட்டை குத்த சமாளிச்சிருவான். அப்புறம் நான் செம்ம காண்டாயிடுவேன் சொல்லிட்டேன். நான் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் வருவோம். கேஜிஎஃப்ல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது போது ரொம்ப ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ கேம்ப் ஃபயர் போடலாம், இன்னும் நிறைய இருக்குது வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபுல் டே. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்டேனா இருக்குங்களா? கண்டிப்பாக எனக்கு ஸ்டே பண்ணலாம். குட் பிளேஸ் டு ஸ்டே. வாங்க நீங்களும் ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டாக நடந்துக்கா 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்க. கேம் போடுறோம். ஹலோ गाइस, வெல்கம் டு வீக்கெண்ட் மச். சொல்லிடு. கன்னடியா கைட்ரா இல்ல வேல் கொஞ்சம் ஜாஸ்தியா கன்னடியா. ரிசார்ட்க்கு நாங்கள் வரோம்னு சொல்கிறது தெரிஞ்சு நிறைய ஃபேன்ஸுங்க அங்கே கவர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. நேரம் இல்லைன்னா கூட எங்கே போனாலும் அங்கே எங்கே போனாலும் வராங்க. எங்கே போனாலும் வராங்க. முக்கியம். ஏன்னா வீக்கெண்ட் மேட்ச் செலிபிரிட்டின்னு ஒரு ஆயிட்டு பிறகு இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்ன்றாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. வேணும்னா பாருங்க, நான் போட்டு இந்த பேண்ட்டு அங்க ஒரு ஃபேன் பாருங்க, அந்த ஃபேன் போட்டுக்கிறாங்க பாருங்க. நம்ப மாட்டீங்க, அதே பேண்ட்டுங்க. அட்லீஸ்ட் கஷ்டி போட்டு வந்தீங்க. இல்லை அது கூட இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க. ஹலோ गाइस, வெல்கம் டு வீக்கெண்ட் மச் சேனல். நம்ம வந்து மோரிட் ஃபார்ம்ஸ் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல பெமலில். ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது உள்ளே. இது ஒரு பெரிய ஒரு 8 ஏக்கர்ஸில் வந்து இந்த ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஸ்கூல் பசங்களாம் வந்திருக்காங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாலியாக இருக்கலாம். இங்கே ஒரு ப்ளே கேம்ஸ் இருக்குது பசங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ரூம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வெதருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வெளியெல்லாம் போனோம்னா கொஞ்சம் வெயிலில் வந்து ஆட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிழலாக இருக்குது, ஷேடோ கொடுக்குது. ஸோ நிறைய மரங்க இருக்குது. லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ நல்லா ஆடுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. அதனால தான் அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போட்டுட்டு வந்துருக்கோம். இங்கே வந்து எங்களுடைய பெரிய ஃபேன் வந்து பின்னாடிக்கிறார் பாருங்க, அவர் தான். எங்க பேஸ்கட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? ஸோ ஸ்ரீ, இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் எப்படி இருக்குது? இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த ஃபார்முக்கு. நிஜமாக சொல்ல போகணுன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபார்ம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸில் இருக்கும் இப்போது, கார் பார்க்கிங் ஏரியா. ஜஸ்ட் இப்போ தான் வந்து என்ட்ரி ஆகிருக்கும். எப்படி இருக்குது, ரியலாக என்ஜாய் பண்ண முடியுமா ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூடன்றது இதுக்கப்புறம் தான் தெரியும் இல்லையா? நம்ம எங்கே போனாலும் அது ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக பண்ணிடுவோம். பட் இந்த இடம் எப்படி இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, நீங்கள் வர்றது நல்லா டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சின்ன பிளேயரை கவர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒரு நல்ல ஆக்சுவலாக இன்னும் நிறைய டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய இடம் இருக்குது, பசங்களுக்கு கேம்ஸ் நிறையா போடலாம். இப்போ நம்ம பெங்களூர்லாம் போனோம்னா நிறையா இந்த ரெசார்ட்டெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ கேம்ஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறையா போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ பெங்களூரில் தான் நிறைய பேர் வருவாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்கிறேன் நீ இங்கே ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்குது. இது வந்துட்டு சின்ன ஸ்கூல்ஸோ இல்லை இங்கே ஒரு சின்ன ப்ளே ஏரியா இருக்குது. இது ஸ்கூல் பசங்கோ இல்லை ஸ்மால் ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணிக்கலாம். இந்த சின்ன ஈவெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்திருக்காங்க, அவங்க ஒரு ஈவெண்ட் பண்ணிருக்காங்க. எனி ஃபர்தர் கோயிங் இன் ஃபியூச்சர் எனி ஸ்கூல்ஸ் இங்கே வந்து என்ன ஈவெண்ட் பண்ணாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ ரீசன்ட் பிளேஸ் கவர் பண்ணுற அளவுக்கு. ஆக்சுவலாக வந்து என்ட்ரி ஃப்ரீனாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து பிஃபோராக வந்து புக் பண்ணுமா இருக்கும் ஃபுட்டு. ஸோ அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நம்ம ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகே. டேசன் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது இடம் இங்கே பார்த்து வரலையும். ஓகே. நான் லாஸ்ட்டாக எப்போது ஸ்கூல் டைமில் போனது எல்கேஜி யூகேஜி இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ தான் லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ரெசார்ட்ஸ்க்கெல்லாம் போனேன். ஆஃப்டர் லாங் டைம் குட். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இவர் தான் மத்திய பிரதேஷ்லேருந்து நம்ம இந்த ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கு. பேர் ஃபாதர் சகாய்தாஸ்ன்ட்டு. Actually telling Miss, I am the partner of this center. இந்த இடத்துக்கு வரதுக்கு ஏஜ் ஒரு தடை இல்லை. சின்ன பசங்களும் வரலாம், வயசானவங்களும் வரலாம். இவங்க 100வது வயசை கொண்டாடிட்டு இங்கே வந்துருக்காங்க. இவங்க பேர் அந்தோனி அம்மாள்ன்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்துருக்காங்க. சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள். எப்படி ஸ்டே இருக்குது? இது சின்ன ஒரு டைனிங் ஏரியா, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. டீசன்ட் ஸ்பேசிங் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு அட் அ டைம் ஒரு 50 மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேசிங் இருக்குங்க. இட் லுக்ஸ் டீசன்ட்ங்க. இட்ஸ் வெரி டீசன்ட். பாதாம் முடிக்கணும்ல. தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. இது பேர்ட்ஸ் கேஜ். இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. சம் ஆஃப் த பேர்ட்ஸ் அந்த கூண்டு உள்ள போயிட்டு அடைஞ்சிருக்குங்க. ஒன்று தான் வெளியே இருக்குங்க. ஷூட்டு தெரியல என்னன்னு தெரியல. இது பக்கத்தில் வந்தீங்கன்னா இது இருக்குங்க, ஸ்வான். ஒரே கால்டா அதுக்கு இல்லை? ஸ்வான் இருக்குங்க. இங்கே கூஸ் வாத்து இந்த பக்கம் வந்து பார்ப்போம். ஸ்வான் கூஸ் வாத்து இருக்குங்க. தீனி போடுறோம். தீனி போடுறோம். நெக்ஸ்ட் யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? அனைவருக்கும் பை பை. அனைவருக்கும் பை பை. என்ன ஒரு அதிசயம். மாங்காய் மரத்துக்கே தேங்காங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தூரம் ஓடி போய் தான் தெரிஞ்சு சைக்கிள் செயின் இருந்து பல வருஷம் ஆகுதுன்ட்டு. ஹாய். சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப நாள் பேருக்கு ஓட்டினாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு இந்த சைக்கிளில் செயினாக இருந்தோம் பல வருஷம் ஆகுது. இது ஓடாத சைக்கிள். ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். கூட அழிச்சுக்கணும். பார்த்தீங்களா, அவங்க ஒய்ஃபை கூட கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காருங்க சைக்கிளில். ஆனால் அந்த சந்தோஷம் அந்த முகத்தில் பாருங்க, அந்த கஷ்டத்து கூட தெரியாத ரொம்ப ஈஸியாக மறிக்கிறாருங்க. ரொம்ப நீ இறங்குங்க இறங்குங்க.
பார்த்து குதிக்கணும். குதி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னமா ஸ்விமிங் பண்ணிப்பா. அவுட்டா ஸ்விமிங். ஸ்விமிங் இங்க பாரு, இங்க பாரு சித்துங்குது. பயம் ஒண்ணு உள்ள போக மாட்டேன். நான் குதிக்கிறேன்ல, கீழே போன என்ன ஒண்ணா ஆடுறா சக்க அரசக்க 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 அரசக்க. என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு ஓட்டம். ஸோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுங்கள்? என்ட்ரி ஃபீஸ் இல்லைங்க இங்கே. ஸோ ஆப்வியஸ்லி இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஃபுட் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமாக இருக்கும். அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருக்கு மேலே. இட்ஸ் பே அண்ட் ஸ்பெண்ட் போலங்க அது ஆப்ஷன். அதை விட்டு இட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எனிவேஸ் இங்கே என்ட்ரி சார்ஜஸ் இல்லைன்னு போது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹேண்ட் வாஷ் வச்சுருக்காங்க, டீசென்ட்லி யூஸ். ஒன்றே ஒன்று நம்ம ஜனம் கொஞ்சம் க்ளீனாக ஹைஜீனாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. இட்ஸ் குட் ஃபார் யூ அண்ட் குட் ஃபார் த ரெஸ்டாரண்ட் as well. Yes, we are having chicken. எல்லாமே நல்லா இருக்கு. சாப்பிடவே இல்லை. ஹாப்பி. சகப்பா சுத்தம் சோறு போடும். ஆமாம், சுத்தம் சோறு போடும். செல்ஃப் சர்வீஸ் சாப்பாடெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக. இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு சரியாக தெரில யாருங்க காரியம். இப்போ தெரியும். தெரியுதுங்களா இப்போ? பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஹலோ கைஸ், ஸோ எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அண்ட் இன்றைக்கி சூப்பராக இருந்தது. மோரிட் ஃபார்ம்ஸ் செம்மையாக இருந்தது. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. அண்ட் நம்ம வீடியோ அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதான் குட்டி பாய். இப்போதான் கார்டனரே வரான். ஏய், நான் பையன் ரொம்ப கெட்ட பையன் இவன்.